தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதாவது எல்லாராலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எல்லாராலும் இதே புரட்சி தலைவி அம்மா ஆகிட முடியாது. ஸோ உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவர், உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவி அம்மா, உலகத்துக்கே ஒரு பேரறிஞர் அண்ணா தான். எனவே ஒரு தேர்தல் யுக்தி, அதாவது வாக்குகள் வாங்கணுன்றதுக்காக அவங்க யுக்தி, அந்த அடிப்படையில் வாக்குகள் அந்த பெருநன்ற யுக்திக்காக இந்த மாதிரி அண்ணாவுடைய திருப்பெயரை உபயோகிக்கிறது, அண்ணாவுடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சி தலைவரை பற்றி நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி என்று சொல்றது. பட் அதெல்லாம் எப்படி சொன்னாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் முழுமையான அளவுக்கு சொந்தக்காரர் கட்சிக்கே. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேற எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. அதனால எங்க தலைவர் பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாம, எங்க அம்மா பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது இதே புரட்சி அம்மாவை, எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய பேர் சொல்லாம அரசியல் யாரும் நடத்த முடியாது. ஏன்னா அவருடைய பெயர்களை சொல்வது என்பது, ஏன்னா வேற யாரும் தலைவர் அந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கல. அது எங்க தலைவர் ஏத்துக்கிறன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா அது உங்களுக்கு வாக்குகளா வரனா கண்டிப்பா வாக்குகளா வராது. அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அது அதிமுக ஓட்டுன்றது, ரெட்டை ஓட்டுன்றது காலங்காலமா அந்த கைகள் அதுக்கு தான் போகும். ஒன்னு. ரெண்டாவது, புரட்சி தலைவருடைய அந்த தியாகங்கள், சிறைக்கு போயிருக்காரு, கிட்டத்தட்ட அண்ணாவோட பயணிச்சு அந்த காலகட்டத்திலேயே கட்சியை திமுக என்ற கட்சியை பட்டி தொட்டியா வளர்த்தவர். திரு கருணாநிதி முதலமைச்சர் ஆக்கினாரு. அன்றைக்கு 1967 ஒரு மாபெரும் வெற்றி திமுக பெறுவதற்கு, அன்றைக்கு அண்ணா முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் வருவதற்கு புரட்சி தலைவருடைய உழைப்பு மிக மிக இருந்தது. எனவே தியாகம், உழைப்பு, அவருடைய அந்த திரைப்படத்தில் அன்றைக்கு அந்த திமுக அண்ணாவுடைய அந்த கொள்கைகள்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் ஏத்துக்கிற வச்சுதான் மக்கள் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கும் தெய்வமா உலகம் முழுமை வழங்குறாங்க. அதுல யார் புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்க தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் ஒருபோது ஏத்துக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமா வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமா கருதுவாங்க. கண்டிப்பா வாக்குகள் அதனால பெற முடியாது.